எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை லூக்கா 23:46. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த வார்த்தையை, இந்த 7வது வார்த்தையை 2 விதமாக நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, உலக மக்களுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பண்ணுற ஜபமாகவும் பார்க்கலாம். உலக மக்களுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தன் வாயினால் சொன்ன முதல் வார்த்தையை கூட இதை பார்க்கலாம். அது எப்படி நீ சொல்லலாம்? 7வது வார்த்தையை அவர் பேசும் போதே உலக மக்களுடைய பாவம் எப்படி நீக்கப்பட்டுச்சு, நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை கேட்கலாம். 4வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, மத்தேயு 27:46 சொல்கிற மாதிரி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீருன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க. இயேசு பிதாவை எப்பயுமே அப்பா பிதாவேன்னு தான் கூப்பிட்டுருக்காரு. சிலுவையில் அறையப்பட்ட முதல் வார்த்தை கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தான் சொல்லியிருக்காரு, தவிர தேவனேன்னு சொல்லலை. இந்த 4வது வார்த்தையை அவர் சொல்லும் போது பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த கம்யூனிகேஷன் கட்டாக இருக்குது. எதனால் கட்டாச்சு? ஏசாயா 59:2 இருக்கிற மாதிரி, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. இந்த வார்த்தையின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து உலகத்து மக்களுடைய சகல பாவங்களையும் சிலுவையில் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். அதனால் ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த கம்யூனிகேஷன் விலகி 2 பேருக்கும் கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடுச்சு. அதை தான் சொல்லியிருந்தாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ அப்படி இருக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் அப்போது 4வது வார்த்தை என் தேவனைன்னு சொல்கிறாரு. 6வது வார்த்தையில் முடிந்ததுன்னு சொல்கிறாரு. சரிங்களா? 4வது வார்த்தை சொல்லும் போது தேவனைன்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன், உலகத்தாரோடைய மொத்த பாவமும் அவர் மேலே வந்ததுன்றதை அவர் வெளிப்படுத்துகிறாரு. 6வது வார்த்தையை முடிந்ததுன்னு சொல்கிறாரு. முடிந்தது, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை ஆங்கிலத்தில் வழிபாட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஃபினிஷ். நல்லா புரிஞ்சுக்க, எல்லாம் முடிந்ததுன்னு இல்லை, இட் இஸ் ஃபினிஷ். இட் இஸ் ஃபினிஷ்னா குறிக்கப்பட்ட ஒரு வேலை முடிந்தது, கொடுக்கப்பட்ட ஒரு வேலை முடிந்தது. அது என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உலகத்தாரோடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுச்சு. ஸோ இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ 6வது வார்த்தையை அவர் முடிந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டாச்சு. நீக்கப்பட்டதுனால தான் 7வது வார்த்தையாக இயேசு சொல்கிறாரு, பிதாவே. ஸோ அந்த 6வது வார்த்தை முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் கன்ஃபரன்ட் பண்ணதுக்கப்புறம் 7வது வார்த்தை பிதாவேன்னு சொல்லிட்டு உரிமையோட கூப்பிடுறாரு. பாவம் அவர் மேலே இருந்தால் இயேசு கிறிஸ்து பிதாவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4வது வார்த்தையில் தேவனன்னு சொன்னார். 7வது வார்த்தை பிதாவேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, அதை ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அவர் மேலே இருந்த மக்களுடைய பாவங்களும் நீக்கப்பட்டாச்சு. அதை அவர் அங்கே வெளிப்படுத்தி உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இதை சொன்னதுக்கான ரீசன் என்ன? மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பும் முன்னும் ஆவி தாமே தன்னை தந்த தேவனத்தில் சேர கடவுது என்று பிரசங்கில போட்டிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், மண்ணால் தான் உருவானோம். இதுக்குள்ளே இருக்கிற ஆவிக்கு அழிவில்லை, சரீரத்துக்கு அழிவு இருக்குது, ஆவிக்கு அழிவில்லை. ஸோ இந்த ஆவி என்ன பண்ணோன்னா தன்னை தந்த தேவனிடத்தில் தான் போகும். அதே மாதிரி அதை தான் இங்கே சொல்கிறாரு, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். எல்லா டாக்டரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, மனுஷனுடைய உயிர் அவனை விட்டு பிரியும் போது அவனுக்குள்ளே இருக்கிற பலன் முதல்ல போகுமா. நெக்ஸ்ட்டு அவன் கண் இருளடையும், செவி கேட்காம போகும், பேச முடியாது, மூச்சு விட முடியாது, மூளை செயல்களுக்கும் அப்புறம் தான் இருதயம் நிற்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்போது அவருக்குள்ளே அந்த பலன் இன்னமும் இருக்குது. சரிங்களா? அதுக்கு பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஜீவன் அவரை விட்டு பிரிந்ததுன்னு போடல, அதை புரிஞ்சுக்கோங்க. ஜீவன் அவரை விட்டு பிரியல, ஜீவனை அவரே விடுறாரு. ஏன் அவரே அவரோட ஜீவனை இப்போ விடுறாருன்னா, அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த வேலை அழகாக முடித்தார். எப்படி முடித்தார், என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யோவான் 1:29 யோவான் கிட்ட இயேசு கிறிஸ்து வரும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறாரு. அப்போது உலகத்தாரின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக மனுஷ சாயலாக வந்தார் இயேசு கிறிஸ்து. அதை செஞ்சு முடிச்சதுனால இந்த உலகத்தில் அவருக்கு இனிமேல் வேலை இல்லை. சரிங்களா? தன்னுடைய வேலை, பிதா தன்னை இந்த பூமியில் படைச்சதுக்கான வேலையை ஒழுங்கிரயமாக செய்து முடித்தார். ஆன்டி சொன்ன மாதிரி தன்னுடைய ஓட்டத்தை செய்து முடித்தார். சரிங்களா? தன்னுடைய ஓட்டத்தை செய்து முடித்து ஆவியை தந்த தன்னுடைய தேவனிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புவித்து தலை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விடுறார். புரியுதுங்களா? இதே மாதிரி தான்
நம்ம எல்லாருக்குமே God has given us everyone as their own purpose. என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது, சரிங்களா? அது ஒருத்தருக்கும் ஒரு நோக்கமாக மாறும், சரிங்களா? இந்த உலகத்துக்கு நம்ம உலகத்தின் ரீதியாக யோசிக்கணும்னா, பசங்களை செட்டில் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பெரிய வீடை கட்டணும், இது மாதிரி எனக்கும் இருக்கும், மற்றவங்களுக்கு மனுஷனாலே எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எண்ணி பைபிள் வசனம் பிரகாரம் 80 வயசு தான் வாழ முடியும். 80 வயசு வாழ்கிற இந்த உலகத்தோட ஜீவியத்துக்கே நம்ம வீடு கட்டணும், இதை பண்ணணும், பசங்களை செட்டில் பண்ணணும்னு யோசிக்கிறோமே, நித்தியமாக அவர் கூட வாழணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவர் நம்மளுக்காக கொடுத்துருக்கிற பர்பஸை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக செஞ்சு முடிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கொடுத்துருக்கிற நோக்கம், கடவுள் உங்களை படைச்சதுக்கான நோக்கம் கடவுள் தான் உங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் அதை கேளுங்க. பட் ஜென்ரலாக அவர் நம்மளுக்காக கொடுத்துருக்கிற நோக்கம் என்னன்னா, மத்தேயு 28:19-20 மட்டும் வாசிங்கண்ணா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷன்கிட்ட சொன்ன ஒரே கடைசி வாக்கியமும் இதுதான். என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்காக ஜென்ரலாக கொடுக்கப்பட்ட நோக்கம். இந்த நோக்கத்துக்கு நேராக தான் நம்ம பார்க்கணும். இந்த ஓட்டத்தை முடிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்ற மாதிரி நம்ம கடவுள் நம்மளுக்காக கொடுத்துருக்கிற இந்த ஜென்ரல் விஷயத்தையும் நம்ம பண்ணணும். நம்மளை கடவுள் எதுக்காக படைச்சாரோ அந்த விஷயத்தை நம்ம கடவுள்கிட்ட கேட்டு அதையும் செஞ்சு முடித்து நம்முடைய ஆவியையும், நம்மளுடைய மரணம், நம்ம பிறந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு மரணம் இருக்க தான் போகுது, நம்மளுக்கான மரணம் வரும்போது அதை இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. சந்தோஷமாக ஏற்று தன்னுடைய ஜீவனை அவரே விடுறாரு. அது மாதிரி அந்த மரணத்தையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நித்தியமாக அவர் கூட வாழ போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆவியை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கும் நம்ம ரெடியாக இருப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.